வினிதா என்ற ஒரு பெண் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹைவேஸ்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே போற ஸ்பீட்ல அப்படி நார்மலா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு கிரே கலர் கார். அந்த கார் இவங்க காரோட கொஞ்சம் சின்னது. ஆனா அந்த கார் இவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கு. சம்டைம் என்ன செய்யறாங்கன்னா, ஈக்குவலா போலான்னு சொல்லி போகும்போது அந்த கார் எப்படியோ ஒரு ஃபியூ டிஸ்டன்ஸ் என்ன செய்யுது, ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிடுது. இவங்களுக்கு என்னன்னா, நம்ம எப்படியாவது அந்த கார் நம்மளுடைய சின்னதா தானே இருக்கு, நம்ம என்ன செய்யலாம், ஓவர்டேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கவனம் எல்லாம் அந்த கார் முன்னாடியே இருக்கு. இவங்க சம்டைம் அந்த ஸ்பீடு இது பண்ணலாம்னு ஆக்சிலேட்டர்ல பிரஸ் பண்ணும் போது மற்ற கார்ஸ் என்ன செய்யறாங்க, ஸ்பீட் எடுத்து போயிடுறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யல, விடாம என்ன செய்யறாங்க, அப்படியே முந்தி செல்லணும்னு சொல்லிட்டு அவங்கள ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. முன்னால போயிட்டு நின்று அந்த நின்னுல ஓட்டிட்டே அந்த கண்ணாடியில அப்படி பார்க்கும்போது அவர் அற்பமான வெற்றி தான். அந்த தருணம் வந்து ஒரு அற்பமான வெற்றி. ஆனா அந்த பின் கண்ணாடியில இருந்து பார்த்து என்ன செய்யறாங்க, வினிதா அந்த கிரே கலரை பார்த்து சிரிக்கிறாங்க. அதே நேரத்துல நாம் ஒரு போயிட்டே இருக்கும்போது ஒரு எக்ஸிட் எடுக்கணுமே, அதை நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதை அப்பதான் கவனிக்கிறாங்க. ஒரு கசப்பான புன்னகையுடன் அவள் என்ன செய்யறா, நான் முந்தி செல்வதிலேயே நோக்கமா இருந்துட்டேன், ஆனா நான் வெளியேறும் வழியை தவறிவிட்டேனே என்று வருத்தப்பட்டா. தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று நமது விருப்பத்திலும் இப்படிதாங்க சர்க்கிள் ஏற்படலாம். யூத நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதற்காக மத தலைவர்கள் என்ன பண்ணாங்க, இயேசுவை நிறுக்குனாங்க. நியாய பிரமாணம் சுட்டி காட்டிய நபரை அவங்க கவனிக்கல. அவர்கள் நியாய பிரமாணத்தை படிப்பதிலும் செயல்படுவதிலும் மிகவும் உறுதியாகி என்ன செய்றாங்க, விட்டுட்டு அவரை இயேசுவை எச்சரித்தாங்க. ஆனா இயேசு அவங்களுக்கு சொல்றாரு, யோவான் 14:6 சொல்வது போல, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனும். நான் செய்யும் அனைத்திலும் நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவின் மீதே நம் கண்களை பதிந்திருக்க உதவணும். மற்றவங்களை ஜெயிக்கணும், அவர்களோட நம்ம முன்னேறணும், இல்ல அவர்கள் முன்னேறக்கூடாது, அந்த எண்ணத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. எப்பவுமே நம்முடைய நோக்கம் தேவன் மீது இருக்கணும். அவரே நமக்கு வழி காட்டுவாரு, அவரே வழியும் சத்தியமும். இதை நம்ம என்ன செய்வோம், மனசுல வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு சமாதானத்தோடு உறங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.